ராமானுஜர் ஒரு ஆழ்வாருடைய பாசுரத்தை எடுத்து மாணவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். சிந்துபூம் வேங்கடம்னு ஒரு பாசுரம். ஏன்னா இது வேங்கடத்தோடு தொடர்புடையது இல்லையா, அந்த சம்பவம் தானே சொல்லணும், வேறு ஏதோ சொல்கிறத விட. அந்த சிந்துபூம் வேங்கடம்ங்கிற பாசுரத்தை எடுத்து விளம்பி கொண்டிருக்கிறார் உடையவர். அப்படியே அவருடைய கண்கள்லேருந்து கப்பவன் தண்ணி கொட்டுச்சு, அப்படியே தண்ணி மேலேருந்து கண்ணீர் கொட்டுகிறார். உடனே அவருடைய சிஷ்யர்களில் எல்லாரும் கேட்குறாங்க, எதனால் உடையவருடைய கண்லேருந்து கண்ணீர் வருகிறது அப்படின்னு. அவர் சொல்கிறார், அப்போ அந்த காலத்தில் வேங்கட மலைக்கு யாரும் அதிகம் போகிறது கிடையாது, ஜனங்கள் யாரும் போக வர வாய்ப்பு கிடையாது. ஒரே காடு, புலி, சிங்கம் எல்லாம் இருந்தது. உள்ளே போக வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் நிறைய பேர் யாரும் போகிறதில்லை. அப்போது அந்த மலையில் அந்த அந்த பாட்டை எப்படி அனுபவிக்கிறார் பாருங்க. சிந்து பூம் வேங்கடம் அப்படிங்கிற பாட்டுக்கு பூக்கள் சிந்துகின்ற வேங்கட மலை. பூக்கள் சிந்துகின்றன என்றால் பறிப்பாருமின்றி தொடுப்பாருமின்றி பகவனுக்கு தருவாருமின்றி சிந்துகிற பூக்கள். அதை பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதை கட்டுறதுக்கு ஆள் இல்லை, அதை தொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதை பெருமாளுக்கு சாத்துறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி யாரான ஒரு ஆழ்வார் பாசுரத்தை அனுபவிச்சிருப்போமா? இல்லையே. பூக்கள் சிந்துகின்றன, பூ நிறைய பூத்திருக்குன்னு சொல்லி முடிச்சுடுவோம் உரை சொல்லுகிறவர்கள். ஆனால் அவர் மனசு பாருங்க, பெருமாளுக்கு அதை பறிப்பாரும் தொடுப்பாரும் சாத்துவாரும் என்று பூக்கள் சிந்துகின்றனவே அப்படின்னு, பூக்கள் சிந்துகின்றனவே என்று கண்ணீர் சிந்தினார். அனந்தாழ்வான் ஒரு ஆழ்வார் எழுந்தார். ஒரு அவருடைய சீடரில் மரபல ஒருவர் அனந்தாழ்வான் எழுந்தார். தாங்கள் உத்தரவிட்டால் நான் அங்கே போகிறேன்ட்டு. நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டா நான் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறேன், அங்கே பூ பறிக்கிற புஷ்ப கைங்கரியத்தை நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் உத்தரவு கொடுத்தா, எவ்வளோ குரு மேலே பாருங்கள், நீங்கள் உத்தரவு கொடுத்தா நான் புறப்படுறேன்னார். இங்கே கொஞ்சம் நம்ம உடனே ஒன்று யோசிப்போம். அப்படி புறப்படுறேன்னு சொன்ன அனந்தாழ்வார் ஒஸ்தி உட்கார்ந்துருந்தவர்கள்லாம் மட்டம்னு கணக்குப்படக்கூடாது. நமக்கு உடனே அந்த ஒப்பீட்டெல்லாம் பார்ப்போம். இவருக்கு எவ்வளோ மார்க்கு, அவ்வளோக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொருத்தர் கரெக்ட். இது ஒரு 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 விவேகம் நமக்கு வரணும். ஒரு ஞானியை இன்னொரு ஞானியோடு ஒப்பிடக்கூடாது. கூடுமான வரைக்கும் ஒரு குழந்தையவே இன்னொரு குழந்தையோடு ஒப்பிடக்கூடாது. எந்த மனுஷாலையும் இன்னொரு மனுஷாலோடு ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு பர்பஸ்க்காக உலகத்தில் வந்திருக்கிறாங்க. நாம ஏன் ஒப்பிடணும்? ஒப்பிடவே கூடாது. ஒப்பிடுகிற போது என்ன ஆகும்? காயப்பட்டு போவார். நம்ம தேவையில்லாமல் நம்முடைய உயர்வு தாழ்வை கொண்டு போய் அது மேலே ஏற்றி விடுவோம். அது டேஞ்சரஸ் எப்போவுமே. இப்போ என்ன பொருள்னா, அங்கிருந்தவர்கள் யார் போகாமல் கூடவே இருந்தாங்க இல்லையா, அந்த ராமானுஜர் பாசுரத்தை கேட்டு அங்கிருந்தவர்கள் உடையவரை பிரிய முடியாத உயர்ந்த மனோநிலையில் இருந்தார்கள். அங்கிருந்தவர்கள் உடையவரை பிரிய முடியாத மனோநிலையில் இருந்தார்கள். போகிறேன் என்ற அனந்தாழ்வார் உடையவர் லட்சியம் நிறைவேற வேண்டுமே என்ற எண்ணத்தில் இருந்தார். எல்லாருக்குமே உடையவர் தான் பிரதானம். உடையவரோடு இருத்தல், உடையவர் லட்சியத்தை விடாமல் இருத்தல். இன்னும் நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா, ராமனை பிரியாதிருந்த லக்ஷ்மணனை போல அவர்கள், ராமனை பிரிந்து ராம லட்சியத்தை நிறைவேற்றிய பரதனை போல் இவர். இப்போ பரதன் எப்படி இருந்தார்? ராமனுடைய கருத்தை நிறைவேற்றினார். ஆனால் ராமனோடு போக முடியல. லக்ஷ்மணர் ராமனோடு கூட இருந்தார். இப்போ கூட இருத்தல்ங்கிறது ஒரு வகை முறை, லட்சியங்களை தள்ளி நின்று நிறைவேற்றுதல் என்பது இன்னொரு வகை. பரதனை போலே அனந்தாழ்வார், அங்கிருந்தவர்கள் லக்ஷ்மணனை போலே, அப்படிதான் எடுத்துக்கணும். உடையவர் சொன்னார், அப்போ சரி நீ புறப்படு, நீ போய் அங்கே புஷ்பங்களை எல்லாம் பறித்து பெருமாளுக்கு மாலை சாத்து அப்படின்னு கட்டளையிட்டார். ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் பூ பறிக்கிறார், புஷ்பங்களை எல்லாம் பறித்து அப்படி மாலை ஒரு சின்ன பூ நாகம், அந்த பாம்பு கடிச்சு விட்டு. அவர் அதெல்லாம் லட்சியம் பண்ண, ரொம்ப பக்தியில் ஈடுபட்டவர்கள் எதையுமே லட்சியம் பண்ண மாட்டார்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தான் எல்லாம் ரொம்ப முன்கூட்டியே எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம இங்கே ஒரு ஊருக்கு போகிறதுக்குள்ளே பாருங்க, அவ்வளவு எல்லாம் நமக்கு பயம், பீதி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அவர்கள் பெரிய லெவலில் போயிருக்கிறவர்கள், பக்தியில் ஈடுபட்டவர்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டார்கள். நான் இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. முன்பெல்லாம் இருந்த பெரியவர்களுக்கே மரணத்தை பற்றி பயம் கிடையாது. நம்ம தெளிவாக ஆராய வேண்டிய விஷயம். அவர்கள் மரணத்தை ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் சரீரத்துக்குத்தான் அழிவு உண்டே ஒழிய ஆன்மாவுக்கு அழிவில்லை என்கிற விவேகம் நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்தது. இப்போ வர வர நமக்கு அது இல்லை. அதனால தான் ஆஸ்பத்திரியிலேயே ஒரு ரூம் பெர்மனண்ட்டாக எடுத்து அங்கேயே படுக்கை போட்டு படுத்துடலாமா, நம்ம என்னத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு நாம் ரொம்ப கவலைப்படுறோம். நம்முடைய மனோபாவம் இப்போது மாறி போயிடுது. நமக்கு இன்னும் நம்முடைய தர்மத்தினுடைய ஆழம் புரியல. மனிதனுக்கு மரணம் என்பது ஒருபோதும் ஆத்மாவுக்கு கிடையாதுங்கிற அந்த சக்தி, அந்த புரிதல் பாருங்க இப்போ ஏற்படாமல் போச்சு. ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? யார் ஞானிங்கிறது யாரு, அஞ்ஞானிங்கிறது யாரு? ஒரே வார்த்தை தான். தனக்கு மரணம் வருமோ என்று பயப்படுகிறவன், மரண பயம் உடையவன் அஞ்ஞானி.
ஆனால் எனக்கு மரணமே வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று எவன் புரிந்து கொள்ளுகிறானோ அவன் ஞானி. ஞானிக்கு அஞ்ஞானிக்கு இது ரெண்டே தான் வித்தியாசம். மரண பயம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் அஞ்ஞானி. தனக்கு மரணம் இல்லை என்கிற புரிதல் யாருக்கு இருக்கிறதோ அவன் ஞானி. ஏன் இல்லாட்டி கீதையில வருது இல்லையா, சரீரம் தான் அழியுமே ஒழிய கிழிந்த ஆடை, கிழிந்து நைந்து போன ஆடை தூக்கி எறிவது போல் சரீரத்தை தூக்கி எறிஞ்சுட்டு ஆத்மா மறுபடியும் பிறக்கிறதுங்கிறத கீதையை படிக்கிறோம், ஸ்லோகத்தை சொல்றோம். ஆனா அந்த இடத்த நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோமே, மனசால ஏத்துக்க மாட்டேங்கிறோமே. இந்த மகான்களுக்கு மரண பயம் கிடையாது. இவர் ஒன்றும் லட்சியமே பண்ணல, தூக்கி அந்த அது பாட்டுக்கு அப்படியே அலட்சியப்படுத்திட்டு பூவை பாட்டுக்கு பூவை கட்டினார். நேராக கொண்டு போய் அந்த மாலையை பெருமாளுக்கு போடுறார். பெருமாளுக்கு போடச்சே திருப்பதி பெருமாள் பேசுகிறவர், அவரோட பேசினார். என்ன அவர் பேர் அனந்த ஆழ்வான். அனந்தனாலே பாம்பு. அவர் சொன்னார், அச்சுச்சோ பாம்பு கடிச்சுடுத்துன்னு அவர் பயமுறுத்துறார். பாம்பு கடிச்சுட்டு நீ பேசாம இருக்கியே அப்படின்னு. அவருடைய வைராக்கியம் பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், கடித்த பாம்புக்கு விஷம் அதிகமானால், எது கடித்த பாம்பு, கடித்த பாம்புக்கு விஷம் அதிகமானால் கைங்கரியம் அங்கே. கடி உண்ட பாம்புக்கு விஷம் அதிகமானால் கைங்கரியம் இங்கே. எங்கேயும் கைங்கரியம் தான், ஒன்று மேலே இல்லை இங்கே கைங்கரியம், அவ்வளோதானே. இப்போ அந்த பாம்புக்கு விஷம் ஜாஸ்தின்னா வைகுந்தத்தில் கைங்கரியம், இந்த பாம்புக்கு விஷம் ஜாஸ்தின்னா திருவேங்கடத்தில் கைங்கரியம். என்ன பெரிய வித்தியாசம்? எங்கே போனாலும் எனக்கு அதே தானே வேலை, அப்புறம் என்ன பெரிய விஷயம்? கடித்த பாம்புக்கு விஷம் அதிகமானால் கைங்கரியம் அங்கே, கடி உண்ட பாம்புக்கு விஷம் அதிகமானால் கைங்கரியம் இங்கே. அப்போ எவ்வளவு பெரிய மன உறுதி உடையவர் அனந்தாழ்வான். அவர் ராமானுஜருடைய சிஷ்யன். இல்லை என்ன பியூட்டின்னா, ஒரு தடவை அவர் பூ கட்டிட்டு இருக்கார், உட்காந்து ஒரு பூ கட்டிகிட்டே இருக்கார். பெருமாள் அவரை கூப்பிட்டு விடுறார், அவனை வர சொல்லு அப்படின்னார். நான் அப்புறமா வரேன்னார். அது திருப்பதி பெருமாள் கூப்பிட்டு அவர் அப்புறமா வரேன் அப்படின்னார். பெருமாள் ஒரு தடவை கூப்பிட்டார், 2 தடவை கூப்பிட்டார். கூப்பிட்டு வரமாட்டேங்கிறார். அவர் பாட்டுக்கு அவர் வேலையே கவனமாக இருக்கார், பூ கட்டுறது வேலையாக இருக்கார். பூவெல்லாம் கட்டினார், எல்லாம் கட்டி முடிச்சு ஒரு பூவை கட்டினார். நேராக வந்தார், அந்த சன்னதியில் முன்னாடி இந்த மாலையை வச்சுட்டு அவர் பாட்டு திரும்பிட்டார். உள்ளே போய் பெருமாளை பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் பாட்டுக்கு பேசாமல் போயிட்டார். பெருமாளும் கோவம் வந்துடுத்து. கூப்பிட்டார். அனந்தாழ்வானை கூப்பிட்டு சொல்கிறார், என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? நான் இந்த மலைக்கு தலைவர், நான் கூப்பிட்டேன்னா உடனே வரணும் இல்லையா? அதை விட்டுட்டு அப்புறமா வரேன்னா. அவர் சொன்னால், நான் பூ கட்டிக்கிட்டு இருந்தேன், பூ கட்டிட்டு தானே முடிச்சுட்டு தானே வர முடியும், நான் நடுவில் வர முடியுமா? வேலை யாராவது நடுவில் விட்டு வர முடியுமா? நான் பூ கட்டிட்டு இருந்தேன், அதனால தான் நான் வரல அப்படின்னார். பெருமாள் ரொம்ப கோபமாக சொன்னாராம், அந்த பார் இது ஏன் மலை, இந்த மலையை விட்டு நீ வெளியே போ, நான் கூப்பிட்டா உடனே நீ வரமாட்டேங்கிற, நீ மலையை விட்டு வெளியே போ. இந்த இடத்துல அனந்தாழ்வானுடைய பதில் இருக்கு பாருங்க, ஆச்சரியத்தில் ஆச்சரியம். ஓய், அது பெருமாளை பார்த்து, ஓய் நீரும் வந்தேரி நானும் வந்தேரி. நீர் அங்கேருந்து இங்கே வந்தீர், எங்கள் மேலேருந்து திருப்பதிக்கு வந்தேர். இது ஒன்றும் ஒரிஜினல் இடம் இல்லை, நீர் வந்தேரி நானும் வந்தேன். அதனால் வந்தேரியை வெளியே போகணும்னு சொல்லக்கூடாது, வந்தேரியை வெளியே போகணும்னு சொல்லக்கூடாது. இது அனந்தாழ்வான் சொன்ன உடனே பெருமாள் அப்படியே ஷாக் ஆகிட்டார். நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? பூமாலை எனக்கு தானே கட்டுறேன், எங்கள் குரு சொன்னாருங்கிறதுக்காக கட்டுறேன். இப்போதும் குருவினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த காரியத்தை பண்ணுறேனே ஒழிய நான் உமக்காக பண்ணலேன்ட்டு. பாருங்க, அந்த குரு மேலே இருக்கிற பக்தி, ராமானுஜர் மேலே அவர் வைத்திருக்கிற பக்தி பாருங்க. அவர் இந்த பூவெல்லாம் சிந்தப்படாது, கட்டி பெருமாளுக்கு கொடு அப்படின்னார். அவர் கட்டளையை சிறமேற்கொண்டு தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேனே ஒழிய நீர் கட்டுனா கட்ட மாட்டேன், நீர் கட்டாதேன்னா நிறுத்த மாட்டேன். அப்போ தன்னுடைய குரு மேலே எவ்வளவு மரியாதை, அந்த குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லைங்கிற அந்த பக்தி, அந்த அளவுக்கு ராமானுஜர் மேல பக்தி செலுத்தக்கூடிய அளவுக்கு அவர் உன்னதமான குருவாக விளங்கிய சுகம், அனுபவம், இவையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு பேரழகு. இன்னும் பின்னாலே இன்னும் மிகச்சிறந்த மிக உயர்ந்த அற்புதமான மகான்களுடைய வாழ்க்கை, அதெல்லாம் சிந்திப்பதற்கான வாய்ப்பு. என்ன ஒரு குறிப்பு அப்படின்னு கேட்டால், அந்த பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாணிக்கவாசகர் ஒரு பெரிய அடையாளம்.